இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய தடையா இருந்திருக்கா? இந்த பனவளத்தின் அழிவுக்குள்ள வந்து ஏற்றத்தாழ்வுன்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏற்றத்தாழ்வுன்றதுதான் இப்ப எங்களுக்கு 7% நான் இருந்தது இப்ப 2% 3% ஆயிட்டு அந்த தொழில செய்கிறார்கள். இதை நாங்க தொழில்துறையா கொண்டு இருக்கல, அதாவது கவர்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு பிசினஸ் மாடல் கொண்டு இருக்கல. இந்த சாதியம் இல்லாம போய் எங்களோட வடகிழக்கு பொருளாதாரம் கட்டமைக்கப்படும். இது காணும் எங்களோட பொருளாதாரம். இடையில அந்த தடைப்பட்டு போறதுக்கு என்ன காரணம்? சாதியம். அதாவது அந்த சாதியத்துக்களால இதை அமர்த்தி வச்சிருக்காங்க. அதான் தங்களோட பிள்ளைகள் அவர்கள் அதில் படித்து அதுக்கு அங்கால தொழில்துறைக்கு வராமல் போகைக்குள்ள இந்த தொழிலில் ஏறுறார்கள். இது அந்த சாதியம் அடையாளப்படுத்தப்படுறதால அவர்கள் ஏறுறதை குறைச்சிட்டு வராங்க. இது டெக்னீஷியன் என்று சொல்லி அதை வெளிக்கிடைக்கல, அது தொழில்நுட்பவியலாளர் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவருக்கு ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் நாங்கள் பயிற்சிகளை கொடுக்கல. இது அச்சு போய் ஒரு தொழில்துறையாக இது வந்து தொழில்துறையாக இந்த இளையோர்கள் அதை கையில் எடுக்கிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. இந்த 16 பேரும் இளையோர்கள் தான். வட மாநிலத்தில் உள்ள கிழக்கு மாநிலத்தில் இந்த மங்களோட ஜாயின் பண்ணல, வட மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டத்திலே உள்ள ஆக்களை தான் நாங்கள் இந்த கற்பகத்துக்குள்ள கொடுத்து அவைகளுக்கு நவீனத்துவமான இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், நல்ல சம்பளம் கொடுக்குறோம். அதே நேரத்தில் கார்மெண்ட்ஸில் ஃபேக்ட்ரியில் போய் இவங்க எப்படி வெற்றி பெறுறாங்கன்ற எங்களோட கிராமத்தில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள் கார்மெண்ட்ஸ் போய் ஷூ அடித்து நல்ல ஜீன்ஸ் அடித்து நல்ல டிஷர்ட் அடித்து ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்போட போகிற ஃபோன் காய்க்கிறாரில்ல, ஒன்றும் செய்கிறாரில்ல, மடி குடிக்கிறாரில்ல, நீட்டாக போயிட்டு அங்கே நல்ல வடிவாக வேலை செய்து போட்டு திரும்பி வாரு. அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் ஒரு ஃபேக்ட்ரி பனை கார்மெண்ட்ஸ் வந்து உருவாக்குறாங்க வலிக்கிறோம். கவனிப்பாரட்டு இருக்கின்ற பணிகளுக்கான பாதுகாப்பு என்ன செய்கிறீங்க? அது எங்களோட நோக்கம். இது அது பனை ஆஃபீஸில் தான் பார்க்கணும். பிரச்சனை ஒன்று இருக்குது. பனை ஏறைகளில் அந்த பதநீர் எடுக்கைகளில் சுண்ணாம்பு பாசி பூசணும் அல்லது குளிச்சிடும். இப்போ புது ஒரு தொழில்நுட்பம் என்னன்னு சொன்னால் ஜெல் வச்சு பாய்க்கிறோம். ஜெல் என்று சொல்கிறது இதை தொட்டு பாருங்கள் குளிரும். இது அந்த மருந்துகளை பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது 24 மணி நேரம் கூலாக இருக்குது. இதுக்குள்ள நாங்கள் வந்து பாலையை இதுக்குள்ள கட்டி போட்டு ஜெல்லை இதுக்குள்ள விட்டோம்னு சொல்லி ஜெல்லை வச்சு போட்டு விட்டோம்னா கூல் பாக்ஸ் மேலே கட்டினோம்னா 24 மணி நேரம் காலையில் பின்னேரம் பதநீர் எடுக்க எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த பதநீர் எடுக்கிறதால அதில் அல்கஹால் ஃப்ரீ. இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள், சூம் பண்ணி காட்டுங்க. அல்கஹால் 0. அப்போ இப்படி இது எங்களுக்கு ஒரு பெரிய வளமாக இருக்கிறபடியால் ஏற்றுமதிக்கான ஒரு பொருள் ஆர்கானிக். இதில் நாங்கள் அதில் கதைக்கிறாங்க பனை உற்பத்தின்னு சொல்லி பனை கல்ச்சர் செய்ய ஊடுபைப்பு இஞ்சி மஞ்சள் ஆர்கானிக்கில் செய்யக்கல நாங்கள் மாஸ்டர் மைண்டாக உருவாகும். இந்த மாஸ்டர் மைண்ட் தான் எங்களோட பொருளாதாரம். அதாவது இஞ்சி மஞ்சள்லேருந்து குக்கிமீன் எடுத்து அதை இதில் செய்துட்டா கேன்சருக்கு எதிர்ப்பு சக்தி. அதே நேரத்தில் முருங்கை இலையை எடுத்து அதில் முருங்கை இலையை இதை சேர்த்துட்டு விட்டுருமெண்டா பதவியோடு சேர்த்து விட்டுட்டோம்னா கற்பதற்கான ஒரு தீர்வு இரும்பு சக்தி. அதே மாதிரி ஒரு இன்னொரு சாமான் இருக்குது. அதே மாதிரியான இதை எடுத்துட்டு ரெட் புல்லுக்கு மாற்றிடானது. இது எங்களோட பொருளாதாரம். இதை உருவாக்குறதுக்கு உங்களை போல ஆக்கள் எங்களுக்கு எங்களோட கற்பகரத்துக்கு பனை சார்ந்து தொழில்துறை உருவாக்குற ஆக்களுக்கு இங்கே கட்டாயம் கை கொடுப்போம். சரி, புகலிட மண்ணுக்கு இப்படியான விஷயங்கள் செய்யப்படுறது அந்த செய்திகள் அங்கே தெரியப்படுத்தப்பட்டிருக்கா இதுவரை? இப்போதான் கற்பகரம் போன ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நாங்கள் பேச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கற்பகரம் அடிச்சிங்கண்டா சரி, அந்த பேச்சில் வந்து நாங்கள் எங்களோட இதுகளை இப்போ பதிஞ்சிட்டு வரோம். எங்களோட கற்பகர மாணவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சில ப்ராடக்ட். அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இது என்னென்னு சொல்லிச்சுன்னா இது இன்ஜினியர் பகுதியாக தான் பார்க்குறோம். இது தும்பு தும்பில் எடுக்கிறது. இப்போ பதநீரில் மதிப்பு கூட்டின பொருட்கள்னு சொல்லிக்கல எங்களுக்கு இங்கே வருது. மதிப்பு கூட்டிய பொருட்கள் வந்து வெல்லம். இந்த வெல்லம் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உருகாமல் இருக்கும். காட்டிலிருந்து ஆதிவாசிகளால் அவங்கள்டிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு இதை நாங்கள் சேல் பண்ணி வரோம். இதில் நம்பகத்தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். சாம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து இது வந்து பனங்காய் பணியாரம். பனங்களியை நாங்கள் பிழிஞ்செடுத்து மாவு, அதாவது அது மாவு மற்றது சீனி ஆட் பண்ணி எண்ணெயில் பொரிச்செடுக்குது. இது பனம் பலகாரம். அடுத்தது இது வந்து நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது பனங்களியையும் ரைஸ் ஃப்ளவர், அதாவது அரிசி மாவு, மற்றது தேங்காய் பால், மற்றது சீனி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நாங்கள் எப்படி கொண்டு ஃபார்ம் எனர்ஜி பவுல் சொல்லி இதுக்கு பேரை கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நீங்கள் பனம் பல்மேரான்னு சொல்லும்போது அதில் நிறைய அடிஷனல் நிறைய இருக்குது. அப்போ இது அப்படி இதில் பார்க்கலாம் டேஸ்ட். அப்போ நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக போய் தைக்கிறது நாங்கள் பார்த்து. L'Oreal chips, இது பனங்கருப்பட்டி, இது சீனி, இனினா பவுடரா. இது வந்து
இதில் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக கஞ்சி செய்கிற மாதிரி செய்கிறது. இது வந்து பனாட்டு. இதில் டொஃபியும் மேக் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் இன்னும் வரையில. இது வந்து பொரி, வெள்ளை எள்ளு, மற்றது பனையில் உள்ள அந்த கருப்பட்டி, அந்த சீனியை வச்சு செஞ்சுருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக ஹெல்த்தியாக நாங்கள் கொடுப்போம். சீனி வந்து எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லதில்லை. அப்போ இது வந்து ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக இருக்கனால சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே இது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நிறைய ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதை செய்யக்கூடியதான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட் எங்களுக்கு இல்லை. தொழில்நுட்ப சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை நிதி சார்ந்த சப்போர்ட்டுகளாக இருக்கட்டும், அது எங்களுக்கு இல்லை. அது சரியான முறையில் எங்களுக்கு தந்து எங்களை ஊக்குவிப்பாங்களா இருந்தால் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்டை எங்களால் லான்ச் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இது போன்ற விஷயங்களில் இளையோர்கள் பெருமளவு கேட்கக்கூடிய அளவுக்கு புறப்பட்டிருக்கிறோமா? ஆர்வம் இருக்குது. ஆனால் இப்போ இது சம்மந்தமான ஒரு தெளிவில்லை. இப்போ என்ன பொறுத்தளவுலையும் இது சம்மந்தமாக இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு இதில் ஒரு நாலேஜ் இருக்குது. இது செஞ்சால் எங்களோட ஜென்ரேஷனுமே நல்ல ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போகலாம், எங்களோட பொருளாதாரத்தையும் வளர்க்கலாம் அப்படின்ற நாலேஜ் வந்து இதை தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வருது. இந்த விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு போய் சேப்பமாக இருந்தால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதில் ஆர்வம் கூட வரும். ஏழ்மைன்றது வந்து பயங்கரமான மோசமாக அதிகமாகத்தான் இருக்குது இன்றைய நிலையில். இது நீங்கள் செய்கிற இந்த விஷயத்தால் அவர்களிடம் கொண்டே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இருக்கும். கிராம ரீதியாக பரப்புரைகள் செய்திருக்கிறீங்களா? கிராம ரீதியாக கொண்டு போகிற நேரம் இதில் என்ன வரும்னு சொன்னால் ப்ராடக்ட் வந்து நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கொடுக்க வேண்டி வரும். இப்போ நாங்கள் பெரிய அளவில் இப்போ 100 கிராமுக்கு நாங்கள் ஒரு விலை வைக்கும்போது அதை அவங்களால சேல் பண்ண இயலாது. அதுக்கான காஸ்ட் என்ன சொல்கிறது, பேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை அதில் சில விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு குறைச்சி ஆனால் ஹெல்த்தியாகவே நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஐடியாஸும் எங்கள்கிட்ட இருக்குது.